இந்த நேரத்திற்கான முக்கிய செய்தி தமிழக வெற்றி கழகம் தொடர்பான செய்தி வந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தில் புதிய நிர்வாக குழு தற்போது அதிகாரப்பூர்வமாக கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கும் செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் அன்றாட பணிகளை கவனிக்க நிர்வாக குழுவை அமைத்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். அன்றாட பணிகளை கவனிக்க நிர்வாக குழுவை அமைத்திருக்கிறார் விஜய். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் எனப்படும் புசி ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் அடங்கிய குழு தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. கரூரில் 41 பேர் பலியான சம்பவத்தில் அதன் பிறகு வீட்டிலேயே இருந்த விஜய் நேற்று அந்த 41 பேரின் குடும்பங்களையும் வரவழைத்து பேசினார், அவர்களிடம் மன்னிப்பும் கோரினார் என்ற தகவல்கள் செய்திகள் வந்த நிலையில் தற்போது இந்த செய்தியும் வந்திருக்கிறது. அன்றாட பணிகளை கவனிக்க நிர்வாக குழுவை விஜய் அமர்த்தியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தில் புதிய நிர்வாக குழு. தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, அருண்குமார், நிர்மல்குமார், ராஜ்மோகன் உள்ளிட்ட 28 பேர் அடங்கிய நிர்வாக குழுவை தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அமைத்திருக்கிறார். கரூர் துயரச் சம்பவம் நடைபெற்று வீட்டிலேயே இருந்த அவர் தற்போது இந்த நிர்வாக குழுவை அமைத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் மற்றும் அருண், ராஜ், நிர்மல்குமார், ராஜ்மோகன் உள்ளிட்ட 28 பேர் அடங்கிய நிர்வாக குழுவை விஜய் அறிவித்திருக்கிறார்.